எங்கள் ஷேடா சார் எங்கேயும் மேடிஸ்டாஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பார்ப்போமா. அன்றைக்கி நம்ம மேட்லி அப்சஸ் பேபிக்கு பார்ட் 30 பார்க்க போகிறேன்டா. லாஸ்ட் பீட் அடிச்சு பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வாங்க. என் வாய்ஸ் ரொம்ப லோவாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. லைட்டாக த்ராட் ப்ராப்ளம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்லாம் போட்ட மாதிரி எஃப்எஃப்ல ஃபோட்டோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணலாம் வச்சேன். ஆனால் நேற்று ஜங்குக்கிட்ட ஸ்டோரி போட்டு என் மைண்டையே மாற்றிட்டான். இது எனக்கு போட்டே ஆகணும்னு தோணுச்சு. இந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி தெரியல, இந்த ஃபீல் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. உங்கள் யாருக்காச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகேடா, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் மந்த் வரைக்கும் பார்த்தோன்னா காய் வந்து கிறிஸ்டியனோட பிரதர் தான் காயின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் அப்படியே சால்வ் ஆகி சோஃபி வந்து ப்ரெக்னென்ட் ஆகிருப்பா. ஸோ அது வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டில் பார்க்க வேண்டாம். டேஸ் அப்படியே ஸ்மூத்தாக மூவ் ஆகும். சோஃபி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால அப்படியே 4 பேரும் ஜாலியாக இருக்கீங்க. அவளுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணிவிட்டு அவளை பத்திரமா பார்த்துக்கிட்டு. ஸோ 2 மந்த் கழிச்சு நீங்கள் ஜேகேவோட ஷாப்பிங் போயிருக்கீங்க. ஸோ அங்கே ஜேகே உங்களோட பேக்ஸ்லாம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் இன்னமும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஏய், ஃபஸ்ட்டு குழந்த பிறகட்டும்டி. வயிற்றில் இருக்கும்போதே எவ்வளோடி எடுத்து பண்ணி அதெல்லாம் முடியாது. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும். நான் தான் எல்லாம் பண்ணணும். சரி, நீ தான் எல்லாம் பண்ணுவ. இத்தனை பேக் எதுக்குடி? இத்தனை வாங்கி என்னடி பண்ண போகிற? ஏன், நமக்கு குழந்தை பிறந்த கூட தான் போடலாம். விஜய்க்கு ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறான். உங்களுக்கு அது தெரியுது. பாரா, என் புருஷன் ப்ளஷ் ஆவானா? இங்கே பாருங்க, என்ன பாருங்க. ஏய், கம்முனு வாடி அப்படின்னு எட்ட போயிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துக்கிட்டேன், பில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஜிக்கே, நானும் ப்ரெக்னென்ட் ஆவனா? ஏன்டி இப்படி ஒரு சந்தேகம் உனக்கு? இல்லை, ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டா நீங்கள் என்னை பத்திரமா பார்த்துப்பீங்களா? தயங்க என்ன பார்த்துக்குறாங்க. பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது. நீ ஃபீல் பண்ணாதடி. நீ ப்ரெக்னென்ட் ஆனப்பையும் அவன் பார்த்துப்பான். போடா. எது? இல்லை, என்னை தான் அண்ணா பார்த்துக்கிட்டாலும் என் புருஷன் அப்படின்னு மேலே ஏறிட்டு போயிட்டு நடக்கிறீங்க. நான் தான் என் புருஷன் பார்த்துக்கிற மாதிரி வருமா? அதுக்கு இப்போயே போய் புக்கெலாம் வாங்கி படிங்க. பொண்டாட்டி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா எப்படிலாம் பார்த்துக்கணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஐ மீன் இந்த மாதிரிலாம் அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்லாம் ஏதோ கிராஃப்லாம் பண்ணுமோ ஜிக்கே. எனக்கு பீரியட்ஸ் கிராஃப் தான் தெரியுமே. ஓ, அப்படியாடி? உனக்கே தெரில, எனக்கு எப்படி தெரியும்? ஒரு பேச்சுக்கு கூட நல்லா பார்த்துப்பேன்னு சொல்ல மாட்டிங்களா? சொல்லி ரெடி பண்ணுறது. இப்போ ரெட்டுப்புக்கு அப்படின்னு நீங்கள் பட்டுக்கு வேகமாக போகிறீங்க. வேகமாக வந்து உங்கள் கையை பிடிச்சிட்டு, சரி கோவப்பரமாக நடிக்காத, சுத்தமாக செட் ஆகலை, சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாண்டி, 2 பேர் வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. போகலாம். ஸோ அப்படியே 2 பேர் வீட்டுக்கு போகிறீங்க. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். தயாங், வாடி. என்னாச்சு? எதாவது வேணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்க வந்தேன். நான் லஞ்சு செஞ்சிட்ருக்கேன். என்னாச்சு? நீ போய் உட்காரி. நான் வரேன். எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காருது? எனக்கு போர் அடிக்குது. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ அம்மா ஹெல்ப் பண்ண போறியா? என்ன பண்ண போகிறீங்க? நீ வேணால் இங்கே உட்காந்து என் மூஞ்சியை பார்த்துட்டு நான் வரேன். நீ ரொம்ப அழகாக இருக்கேன். என்னை பார்த்துட்டே இருப்பேன். நான் சமைக்கிறேன். ஓகேயா? கொஞ்சம் விட்டா அப்படியே ஆனதுக்குன்னு திமிரு காட்டுவில்ல நீ. நீ தான் ஹெல்ப் பண்ணணும் சொன்னேன். உட்காந்து என்னை வேடிக்கை பாரு, அதே போதும். ஜேகே ஃபெஸ்லி வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அவங்க 2 பேரும் அப்படி திரும்பி இவங்க பார்க்குறாங்க. ஹாய் அண்ணா, என்ன பண்ணுற நீ? தங்கச்சி சமைக்கிறேன்டி. நான் உனக்கு சொல்லித்தரேண்ணா. ஓகே நான் வரேன் அப்படின்னு. ஸோ நீங்களும் போகிறீங்க. ஸோ தயங்க அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே செஞ்சிட்ருக்கான். சோஃபி அங்கே நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜேகேன்ட்டு, ஏய் வந்து உட்காரி, எது நின்றுருக்க? இல்லை ஜேகே, ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருக்குது? போர் அடிக்காத எனக்கு? போர் வேறு அடிக்கும்னு. சரிவா, நம்ம எதாவது விளாட்லாம். உன் கூட நான் என்ன விளாடுறது? நீ பேக்கு மாதிரி உட்காந்துருப்ப. வாய்க்கிறாளே. ஏய் விளாட்லாம் வாடி. நீ என்ன ஜேகே காமெடி பண்ணிகிட்ருக்க? போ, நான் வரல. ஏய், நீ கூட வர தேவையில்ல. நான் வந்து தம்பி கூட விளாட்றவா. தம்பி கூட விளையாட போறியா?
அவன் வயிற்றுக்குள்ளே இருக்கான். 2 மாதம் தான் ஆகுது. என்ன விளையாட்டு பண்ணி அவன் கூட? நீங்கள் 2 பேரும் காதல் பண்ணீங்கல்ல, அந்த கதையை நான் அவன்கிட்ட சொல்கிறேன், நீ வா. அது நாங்கள் வெளில வந்ததுக்கப்புறம் நாங்கள் சொல்லிக்கிறோம், நீ கம்முனு இரு. டேய் ஜங்குகா, என்ன ஆச்சு உனக்கு? ரொம்ப பாசம் பொங்குது உனக்கு? நான் கேட்டேன், நான் நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்டேன். கொஞ்சம் கூட வந்து இந்த குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பொண்டாட்டி பார்த்துக்கிறதுலாம் தெரியுமா, பண்ணுங்கன்னா அதெல்லாம் இன்னும் கிடையாது சொல்லிட்டான். அதான் ஒரு வேலை ட்ரை பண்ணுறோம் போல். சிக்கே இல்லை, நீங்கள் எப்படி சொல்லிடுங்க, அதான் நல்லாயிருக்கும். எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. சிரிப்பாக இருக்குது. நானும் ட்ரை பண்ணேன், நானும் எதுவும் ட்ரை பண்ணலையே. ஏய் நீ வாய மூடுறி. வாய மூடியாச்சு, நான் எதுவும் சொல்லலை. ஏய் சோஃபி நீ வா, நம்ம போய் வெளில போய் பிளான்ஸ்லாம் தண்ணி விடலாம். அதுக்கெலாம் வரலாம்ல. சேக்கே உண்மையாகவே நீ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, இப்படி பண்ணாத. இப்போ வர போறியா இல்லையா? வரேன் சார், வரேன் அப்படின்னு. ஸோ அவளும் கூட போகிறா. நீங்களும் தான் எங்களும் சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜேகேவை பார்த்து அவன் ஒரு மாதிரி தண்ணி பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் சோஃபியும் வெளில பிளான்ஸ்க்கு தண்ணி விட்டுட்ருக்காங்க. நீங்கள் இங்கே தயனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. கொடுமையா? ஏய் நான் உன்னை ஹெல்ப் பண்ண தாண்டி சொன்னேன், சமையலை கெடுக்க சொல்ல. நான் சொல்கிறது மட்டும் செய்யணும். அண்ணா போ, நீ திட்டலாம் இல்லடி, அது ஒரு மாதிரி சொதப்புதா. ஏதாச்சும் அதிகமாக இல்லை கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் அவளுக்கு கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா பயமாக ரெடியாதான். போ நீ பேசாத அப்படின்னு. நீங்கள் அப்படியே ஸ்லோவாக பின்னாடி போயிட்டு அந்த ஸ்லாப்பை சாஞ்சிக்கிட்டு நிற்கிறீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே போகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தாங்க உங்களை நோட் பண்ணுறான். ஏய் என்னாச்சுடி? இல்லைண்ணா ஒன்றும் இல்லை, நீ வேலை பாரு. ஒரு மாதிரி இருக்கும் மூஞ்சி, என்னாச்சு? ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. தயங்கப்பட்டினக்கிட்ட வந்து நீங்கள் கீழே விழுறதுக்குள்ளே பிடிச்சிட்றான். வெஸ்லி எந்திரிடி அப்படின்னு எழுப்ப ட்ரை பண்ணுறான். தண்ணி எடுத்து ஃபேஸில் தெளிக்கிறான். ஸோ நீங்கள் பட்டுன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. அண்ணா என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி மயங்கி விழுந்த நீ? எனக்கு தெரியல, ஏதாவது ப்ராப்ளம் ஆடி? ஜுரம் எதாவது அடிக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறான். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனக்கு தெரியலண்ணா, நீங்கள் ஜேகே கூப்பிட்டுங்க. எனக்கு இப்படி தான் இருக்குது, ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி இருக்குது. இப்படி தாங்க காலையிலேருந்தே இருக்குது. இப்போ தயங்க ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, ஜேகேவியா? இல்லை வேணாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க போலடி. என்னது? இல்லை எனக்கு தெரியல, மேபிடி. நீங்கள் பட்டுன்னு எழுந்திட்டு அப்படியே ஜம்ப் பண்ணுறீங்க. நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். வாய மூடு. வெயிட் பண்ணுறி, எதுடி குதிக்கிற எப்படி? கொஞ்ச நேரம் கம்முன்னுறி. அச்சோ அண்ணா, நான் ஆண்டிக்கு அப்புறம் அம்மா ஆக போகிறேன். ஐயோ சரிடி. போனா நீ பாரு, ரொம்ப ஃபஸ்ட்டு சந்தோஷப்படக்கூடாது. ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக செக் பண்ணணும். போயிட்டு சீக்கிரமாக ஜெகே கூப்பிட்டு வா, அவன்கிட்ட சொல்லலாம். சங்குக்கிட்டையா? அவன்கிட்ட இப்படிலாம் சொல்லிடக்கூடாதே. அவன் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. நான் ப்ரெக்னெண்ட் அவனா கேட்டதுக்கு அவன் இல்லை தானே சொல்லணும். எதுக்கு இப்படி ஒரு கொஷின் எனக்கு தோணுது அப்படின்னு கேட்டான். அதனால அந்த பையனை அலைய விடணும். எது? அண்ணா நீ என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயேன். நான் கூப்பிட்டு போவா? என்னடி பண்ண போகிறேன்? இல்லை, நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என் புருஷனை சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ண அவனே கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அதை விட ஒரு லூஸ் தனமான வேலை எதுவுமே இருக்காது. என்னை கூட்டிகிட்டு போங்களேன். நான் தாரி கண்டுபிடிச்சிருவான்டி. அப்போ எப்படி நான் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நான் வேணால் ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுறதை வாங்கிட்டு வரட்டா? அது கரெக்டாக சொல்லுமா, மாற்றி கித்தி சொல்லிட போகுது. அப்படிலாம் சொல்லாதீ, நான் வாங்கிட்டு வரேன். நீ என்ன பண்ணுற? ரூமுக்கு போயிட்டு படுத்து தூங்கிடு. இல்லை நான் சமைக்கிறேன். சமைக்கிறியா? அவன் வந்து நீ நடிக்கிறத பார்த்து, நீ கண் உருட்டுறதை பற்றி கண்டுபிடிச்சிருவான். அப்படி தான் இல்லை, நான் நல்லா நடிப்பேன். சரி ஓகே. கேட்டாங்கன்னா நான் வந்து வீட்டில் பட்டர் இல்லை வாங்க போயிருக்கேன்னு சொல்லு. ஓகே அண்ணா அப்படின்னு அவனுக்கு தம்ஸ்அப் வச்சுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக போயிட்டு அங்கே நின்றுட்டுருக்கீங்க. பயமும் செம்ம ஹாப்பியாக அப்படியே வேகமாக கிளம்பி வெளில போகிறான். ஸோ அவன் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணணும், எந்த ஆஃப் பண்ணுறது,
சேஞ்ச் பண்ண எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே கரெக்டாக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அழகாக எடுத்துகிட்டு போய் டைன் பண்ணிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் சோஃபியும் ஜெக்கியும் உள்ளே வராங்க. உங்களுக்கு அவங்கள பார்த்ததும் என்ன ரியாக்ட் பண்ணுறதே தெரியல. ஜெக்கி ஒரு மாதிரி ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்த்தே நடந்து வந்துட்டுருக்கான். ஐயோ நான் நடிக்க தெரியும்ல. ஐயோ வாங்க ஜெக்கி, சாப்பிட்லாமா? ஆ சாப்பிட்லாம் ஜெக்கி. சாப்பிட்லாம். அது ஏன்டி இப்படி சொல்கிற நீ? ஆமாம் தேங்குங்க. அண்ணா அண்ணா பட்டர் வாங்க போயிருக்காங்க. பட்டரா? எது? அது வந்து பட்டர் வீட்டில் இல்லை, அதான் வாங்க போயிருக்காங்க. அதை ஏன்டி நீ இப்படி சொல்கிற? சரிவா, பசிக்குது எனக்கு அப்படின்னு. ஸோ 3 பேரும் அப்படியே உட்காடுறீங்க. நீங்கள் ஒரு மாதிரி தனியாக முழிச்சிட்டே இருக்கீங்க. சரி உங்களை பார்த்து, அம்மா உனக்கு என்னாச்சு? ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு? இதையே என் மூஞ்சி நல்லா தானே இருக்குது. என் மூஞ்சி என்ன உங்களுக்கு பிடிக்கல? என் மூஞ்சி ஐயோ ஏய் டல்லாக இருக்கடி, என்னாச்சு? அதுதான் கேட்டேன். டல்லாவா? இல்லை சமைச்சனா, அதான். நீ சமைச்சியா? அவன் தானே செஞ்சான். ஐயோ நான் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். வைக்கும்போது வந்து சரி ஓகேடி ஓகே ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் எல்லாம் ஃபுட்டை எடுத்து வைக்கிறதுக்குள்ள தயங்க வந்துடுவான். தயங்க வந்துட்டு டோர் கிட்ட நின்றுட்டு, ஓய் பெசலை இங்கே வாங்க வா. ஸோ நீங்களே அப்படியே ஒரு நாளான பார்த்துட்டு பட்டு நாங்கள் வந்து இருந்துச்சு சவுக்கா சுச்சு வரது போயிட்டு வந்துடுறேன். எப்படியும் அண்ணா வந்த அப்புறம் தானே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 2 மினிட்ஸ்னால் வந்துடுறேன் அப்படின்னு அங்கே வந்து எஸ்கேப் ஆகி வரீங்க. ஜெக்கி ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அவனெல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கான். நீங்கள் வேகமாக தயங்கிட்டு வந்துட்டு, அண்ணா வாங்கிட்டு வந்துட்டியா? இந்தா சீக்கிரமாக போயிட்டு செக் பண்ணு. ஓகே ஓகே நீ இப்படி கேஷுவலாக போ. மாட்டி விட்டாத. நானா? நீ தான் சொல்லி வளராமல் இருந்த வரைக்கும் சரி அப்படின்னு அவனும் வந்துடுறான். ஸோ நீங்கள் வேகமாக மேலே ரூமுக்கு ஓடி போகிறீங்க. ஸோ போயிட்டு செக் பண்ணுறீங்க. ஸோ 2 கோடு தான் வந்திருக்கு. நீங்கள் ஒரு மாதிரி உங்கள் ஸ்டமக்கில் ஹேண்ட் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லேயே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஃபெஸ்லி நீ எனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணி இப்போ நீ அம்மாவுக்கு போகிற, அந்த பையன் அப்பாவுக்கு போகிறான். மை காட். ஸோ அப்படியே உங்கள் ஸ்டமக் பார்த்து, சொல்லும் எப்படி இருக்கீங்க? சீக்கிரம் வெளில வாங்க, அம்மா அப்பா ஆண்டி அங்கிள் எல்லாம் வெயிட் பண்ணுறோம். உங்கள் குட்டி கை குட்டி காலெலாம் பார்க்க. ஐயோ என் பேபி எப்படி இருக்கும்? ஜெக்கி மாதிரியே இருக்குமா? இல்லை என்ன மாதிரி இருக்குமா? ஜெக்கியோட அந்த லிப் மோல் இருக்குமா? எனக்கு அது மட்டும் இங்கே பாரு, நீ பிறக்கும்போது அந்த லிப் மோலோடு தான் பிறக்கணும். அது வந்து சிக்னேச்சர். உன் அப்பாவுக்கு அது சிக்னேச்சர் மோல். ஸோ உனக்கும் இருக்கணும் அப்படின்னு. ஸோ பேசிகிட்டே இருக்கீங்க. பட்டுன்னு வெளில ஃபோன் ரிங் சவுண்ட் கேட்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஸோ நீங்களும் வெளில வரீங்க. யார்? ஜெடன். ஸோ அப்படின்னு வேகமாக அட்டன் பண்ணி, ஹலோ ஜெடன் எப்படி இருக்க? மிஸ் யூ ஸோ மச். வெசிலி எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காருடி. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் வருதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. சீக்கிரம் அவருக்கு கான்ஷியஸ் வந்துடும். ஜெடன் எனக்கு ஒன்று தெரியுமா? சொல்டி. அது வந்து நாளைக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒருத்தவங்கள்ட்ட சொல்லணும். அதுக்கப்புறமா உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்வேன். ஸோ அப்படி சிரிச்சிட்டு, சரி நீ சொல்ல, ஏன் கால் பண்ண? இல்லைடி ரொம்ப நாள் ஆச்சு உன்ட்ட பேசி, அதான் கால் பண்ணேன். ஆமாம்ல ரொம்ப மிஸ் பண்ணுறேன். காலேஜ் போகும்போது ஸ்கூல் படிக்கும்போதுலாம் உன் கூடயே தான் சுற்றுவேன். இப்போது ஒன்று பார்க்காம ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. நீ எப்படி தனியாக சுற்றுற? அதெல்லாம் பழகிருச்சுடி. வேலைக்கு போகிறேன்ல, அப்படியே போயிட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். உனக்கு ஒன்று தெரியுமா? ஆஃபீஸில் ஒரு பொண்ணு என்னை சைட் அடிச்சிட்டே இருக்கும். ஐயோ அப்படியும் எனக்கு சந்தோஷத்தை பாரு. வாயிலே போடணுமா? ஏன் என்ன சைட் அடிக்கலன்னா இருக்கா? நானும் அழகுதான், தெரிஞ்சுக்கோ. சரிங்க சார். சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டு கால் பண்ணிட்டா? ஓகேடி, நீ அப்புறமா பேச. பாய். பாய். அப்பா பத்திரமா பார்த்துக்கோ. என்னால் வர முடியல, சாரி. நான் சீக்கிரம் வரேன். சரிடி பாய் அப்படின்னு. ஸோ ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ
ஸோ நீங்கள் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக அப்படியே கீழே வரீங்க. வேகமாக அந்த ஸ்டெப்ஸில் அப்படியே இறங்கி ஓடி வந்துட்டு ஒரு 4 ஸ்டெப்புக்கு அப்புறம் அப்படியே ஸ்லோவாக ஒரு ஐடியா எடுத்து வச்சு மெதுவாக போடணும், மெதுவாக போடணும், இல்லைன்னா அப்புறம் பேபி பாவம் மெதுவாக போடணும் அப்படின்னு. ஸோ ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வரீங்க. டைனிங் டேபிளில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குற இடத்துல தான் தயங்க உட்காந்துருப்பான். ஜேகே ஆப்போசிட்டில் தான் இருப்பான். ஸோ நீங்கள் இங்கேருந்தே தயங்க தம்ஸ் அப் காட்டுறீங்க. அவன் ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக அப்படியே சிரிக்கிறான். ஜேகேன்ட்டு உனக்கு என்னடாச்சு, நீ எப்போ பைத்தியம் மாதிரி சிரிக்கிற? ஆ இல்லையே, ஒன்றும் இல்லையே, என் புள்ள பிறந்தா என்ன மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு தோணுச்சுடா. சிரிப்பு வந்துடுச்சு. ஐயோ சரி சாப்பிடு. எங்கே போனா அப்படின்னு திரும்புகிறான். ஸோ நீங்கள் வரீங்க. சீக்கிரம் வாடகை சாப்பிட்லாம். ஸோ அப்படியே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்றீங்க. நீங்கள் தயங்க பார்த்து சிரிக்கிறீங்க, தயங்களை பார்த்து சிரிக்கிறான். சோஃபி வந்துட்டு அண்ணனும் தங்கச்சி ஏதோ மறைக்கிற மாதிரியே இருக்குது. ஆ ஆ எது இல்லையே, நாங்களும் எதுவும் மறைக்கல, சாப்பாடு சூப்பராக இருக்குண்ணா அப்படின்னு நான் பார்த்து சிரித்தேன். அவன் என்னை பார்த்து சிரித்தான், அவ்வளோதான். ஓகே, நீ ரொம்ப சந்தேகப்படுற சோஃபி, அப்போ பார்த்துரு. ஸோ அப்படியே சாப்பிட்லாம் முடிச்சுட்டு ஜேகேக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ அதே பண்ணலான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஹாப்பியாக அதை நினச்சிட்ருக்கீங்க. ஒரு 3 o'clock அப்படி நீங்கள் ஜேகேக்கு தெரியாமல் தயங்கோட ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க. ஸோ அங்கே போய் கன்ஃபார்ம்லாம் பண்ணிவிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நைட் டைம் நீங்கள் ஒரு மாதிரி பெட்டில் உட்காந்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை நோண்டிக்கிட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஜேகே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரான். அவன் தலை தொடச்சிட்டே, என்ன நீ ஒன்றும் சரியில்லையே, என்னாச்சு உனக்கு? எனக்கு என்னாச்சு? ஃபோன் பார்க்காம ட்ரெஸ்ஸை நோண்டிட்டு உட்காந்துருக்க, ஃபோனே கதையினடி கடப்பண்ணி ரீல்ஸு இப்படி தள்ளி விட்டே இருப்பியே. நான்லாம் அப்படி கிடையாது, நீங்கள் தான் லேப்டாப் வச்சுட்டு ஒர்க்குன்னு இருப்பீங்க. சொல்கிறது பாரு. அப்படியாங்க மேடம் அப்படின்னு தொடச்சிக்கிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு இப்போவே சொல்லணும், இப்போயே அவனை டைட்டாக ஹக் பண்ணி அவனை கிஸ் பண்ணி சொல்லணும் போல் இருக்குது. ஆனால் அப்படியே நீங்கள் உங்களே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்டி ஏதோ தாட்ஸ்லேயே இருக்க, உனக்கு என்னடி ஆச்சு? அதெல்லாம் இல்லை ஜேகே, அதெல்லாம் இல்லை. நீங்கள் என்ன பாருங்களேன். என்னது பாருங்க? சானும் உங்களை பார்க்குறான். நீங்கள் அவன் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவன் ஃபேஸே பார்த்துட்ருக்கீங்க. அவன் கண், மூக்கு, லிப்ஸ் அப்படி சொல்லிவிட்டு என்ன பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, இவ்வளோ அழகாக எப்படி பிறந்தீங்க நீங்கள்? கயறி மென்டல் அப்படின்னு. ஸோ உங்கள் கையை தட்டி விட்டு படுத்துக்கிறான். நீங்கள் அவன் கிட்டே போயிட்டு அவன் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அவன் நெக்கிட்ட போயிட்டு சமுக்கா லவ் யூ அப்படின்னு ஹக் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. மிட் நைட்டில் சமுக்கு அப்படியே உங்களை ஹக் பண்ணான்னு சொல்லிவிட்டு அப்படியே தேடுறான். ஸோ நீங்கள் அங்கே இல்லை. அப்படியே பட்டுன்னு ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு போண்டாட்டி எங்கே போனா இவ? இருக்கியாடி, ரெஸ்ட் ரூம் போயிருக்கியா அப்படின்னு ஏஞ்சி வந்து ரெஸ்ட் ரூமில் செக் பண்ணுறான். ஸோ அங்கேயும் நீங்கள் இல்லை. எங்கே போனா இவ? ஃபெசிலே எங்கே இருக்க? அப்படியே நீங்கள் தண்ணி குடிக்க வந்திருப்பீங்களான்னு சொல்லிவிட்டு கீழே வந்து பார்க்குறான். ஸோ நீங்கள் அங்கேயும் இல்லை. அப்படியே உங்கள் வீடு ஃபுல்லாக தேடிட்டு தயங்கோட ரூமுக்கு போய் பார்க்குறான். ஸோ தயங் சோஃபி 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கே போனா இவ? ஸோ அப்படியே டெரஸ் போகிறான். அங்கே பட்டு லைட்ஸ்லாம் ஆன் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படியே பயந்துடுறான். அப்படியே முட்டை கொண்டு போட்டு முழிச்சு தேடிட்டு என்னதான் அப்படின்னு கிட்டே வரான். ஸோ டெரஸில் ஃபுல்லாக குட்டி குட்டி பொம்மையாக இருக்குது. அந்த பொம்மை எல்லாமே இந்த குட்டி குழந்தை விளையாடும் இல்லையா, பையன் குழந்தை. ஸோ அந்த பொம்மையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டே வரான். அது ஒவ்வொன்றுத்தையும் ஏஜ் வைஸ் நம்பர்ஸ் போட்டிருக்கு. இந்த தயங்க ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணுறானோ, நடுவில் வந்து மாட்டிடணும் அப்படின்னு அவன் பாட்டுக்கு எதாவது யோசிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ சைடில் ஒரு குட்டி பொம்மை காரில் அதுக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பேக் சைடில் தான் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி அதை பார்க்கவும் நீங்கள் ஹக் பண்ணவும் கரெக்டாக இருக்கும். அதை பார்த்துட்டு ஒன்றுமே பேசாமல் அதே பார்த்துட்ருக்கான். சமுக்கா அப்பாவுக்கு போகிறீங்க. அவன் இன்னமும் சைலண்ட்டாகவே தான் இருக்கான், எதுவுமே பேசவே இல்லை. சரி நீங்கள் கொஞ்ச நேரம் ஹக் பிரேக் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி வரீங்க. அவன் ஃபேஸை பார்த்தா அவன் சின்ன பிடிச்சி லிஃப்ட் பண்ணி, சொல்ல குட்டி என்னாச்சு, எதுவுமே பேச மாட்டேறீங்க அப்படின்னு அவன் ஹேண்ட் எடுத்து உங்கள் ஸ்டமக்கில் வைக்கிறீங்க.
தம்பி பாப்பா வரப்போகுது என் புருஷனுக்கு. ஹாப்பியா? என்ன ஜிக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு ரியாக்ஷனே இல்லை உங்கள் ஃபேஸில். ஸோ பட்டு நான் உங்களை லிஃப்ட் பண்ணி உங்கள் செம்மையாக கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஃபேஸை கப் பண்ணி நல்லா கிஸ் பண்ணுவீங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டேன். உங்களை அப்படி கீழே இறக்கி விடுவான். பொண்டாட்டி என்னங்க? ஹே ஹே பொண்டாட்டி நான் தாங்க நான் தான். நான் 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 அப்பாவுக்கு போகிறேங்க சிக்கே. அப்பாவுக்கு போகிறீங்க, நான் அம்மாவுக்கு போகிறேன். ஐயோ நம்ம ஃபேமிலியாவுக்கு போகிறோம். அப்படியே உங்களை எடுத்துகிட்டு ஹக் பண்ணிக்கிறான். என்ன நீங்கள் ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல? உங்களுக்காக எவ்வளோ சர்ப்ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அப்படியே உங்களை ஹக் பண்ணிகிட்டே சிரிக்கிறான். பொண்டாட்டி நான் அப்பாவுக்கு போகிறேன்டி. நான் இனிமேல் பையன் ரெடி. அப்பாடி அப்பாவுக்கு போகிறீங்க. அப்புறம் நான் என் பொண்ணுக்கு அவளுக்கு பிடிச்சது மட்டும்தான் பண்ணுவேன்டி. அவளுக்கு பிடிக்காதான் பண்ணவே மாட்டேன். சங்குக்கா எனக்கு பிறக்கவே இல்லை. அதுக்குள்ளே பொண்ணு தான் வேணுமா உங்களுக்கு? பையன்தான் வேணும். பாருங்கள் ஃபுல்லாக பாய் டாய்ஸ் தான் வாங்கியிருக்கேன். அப்படியா? எனக்கு பொண்ணு தான் வேணும். பொண்ணு தான். பாய் தான் வேணும் அப்படி நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்களுடைய மவுத்தில் ஹேண்ட் வச்சுட்டு உங்கள் ஐஸ் கிட்ட வந்துட்டு பொண்ணு தான். அப்படி நான் உங்கள் ஃபாயிலில் கிஸ் பண்ணி உங்கள் ஃபேஸை கப் பண்ணிவிட்டு லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். நானும் ரொம்ப லவ் யூ. இப்போ நான் எனக்கு பிடிச்ச பையனையே லவ் பண்ணி அச்சோ நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஜெக்கே. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வளராதடி. சரிவா கீழே போகலாம், ரொம்ப குளிருது. அப்புறம் பாப்பாவுக்கு எதாவது ஆகும். பாப்பாக்கா? அதுக்குள்ளே பாப்பாவா? இல்லைடி, உனக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்படின்னு உங்கள் சீக்ஸில் பட்டுன்னு கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு கீழே போகலாம். நான் தான் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் யாரும். ஓகே? அப்படியே சிரிச்சிட்டு சரிங்க மேடம் இப்போ போகலாமா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு கீழே போகிறான். ஸோ ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரும்போதே தயாங்குந்துட்டு அந்த அவுட் அப்படியே வெடிக்கிறான். ஜேக்கே வந்துட்டு உனக்கும் தெரியுமா? அப்போ எல்லாம் சேர்ந்துட்ட மறைச்சிருக்கீங்க. இப்படிலாம் இல்லையே, எல்லாம் ஒரு குட்டி சர்ப்ரைஸ் மச்சான். நீ தான் ரொம்ப போட்டு வாங்கினி அவன் என் தங்கச்சியா. அதான் அவன் சொல்ல வேணான்னு அவன் கொஞ்சம் போட்டு வாங்கினான். வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றா. ஸோ சோஃபியும் உங்களை அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ஃபைனலி 2 பேரும் ஒன்றா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படியே அந்த மூமெண்ட் ரொம்ப ஜாலியாக போகுது. ஸோ நீங்கள் 2 பேரும் உங்கள் ரூமுக்கு வந்துடுறீங்க. சுஜிக்கு உங்களை ஹக் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துட்டு எப்படி கண்டுபிடிச்சா? அது மத்தியானம் சாப்பிடும்போதே கண்டுபிடிச்சிட்டேன். சாப்பிடும்போதா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமைச்சிட்டு இருக்கும்போது. அதனால தான் கோழி திருடின மாதிரி மூஞ்சி வச்சுருந்தியா நீ? இல்லை, அது நடிக்கணும்ல. நீங்கள் தான் ரொம்ப ஓவர் பண்ணீங்களே. ப்ரெக்னென்ட் ஆனான்னு கேட்டதுக்கு அப்படியே ரொம்ப ரொம்ப சீன் போட்டிங்களே, அதனால தான். அது எனக்கு தெரிலடி. எனக்கு எப்பயுமே தெரியாதான். எப்பயும் பாரு தயங்கின அவனை பார்த்துப்பான். ஐயோ போடா அப்படின்னு சொன்ன ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜேக்கே நீங்கள் என் கூட ஹாப்பியாக இருக்கீங்களா? ஏன்டி இப்படி கேட்குறேன்? விளையாடாமல் ஆன்சர் பண்ணுங்க. ஹாப்பியாக இருக்கீங்களா? நான் உன் கூட ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எதுவும் ரிக்ரெட்லாம் பண்ணலல்ல என்னை மேரேஜ் பண்ணதில்? அவங்க ஹேரை ரப் பண்ணிட்டே எனக்கு பிடிச்ச பொண்ணு, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு, நான் ரிக்ரெட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லைஃபே இதுதான். சாஃப்டாக நார்மலாக க்யூட்டாக ஒரு லைஃப் ஸ்டைல். எனக்கு பிடிச்ச பையன் கூட, எனக்கு பிடிச்ச பர்சன் கூட எவ்வளோ சாஃப்டாக லைஃப் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுதுல்ல. ஆமாண்டி, இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி நீங்கள் தான் என்னோடய வேர்ல்டு, இந்த குட்டி வேர்ல்டு. அந்த வேர்ல்டு நீங்கள் தான். உங்களுக்காக என் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு ஹாப்பி. இப்போ நம்ம தம்பிக்காகவும் பாப்பா சொல்லு. தம்பி தான் வேணும். பாப்பாடி. ஏன் உங்களுக்கு பாப்பா வேணும் தெரியல, ஆனால் பாப்பா தான். ஜங்குக், நான் ஒரு பையனை பெற்று உங்களை விட அழகாக வளர்த்து காட்டுறேன். அப்படியா? அப்போது நான்
பிறக்க போகிற பொண்ணை அழகாக வளர்கிறேன்டி. என்ன விடவா? அழகாக வளர்கிறேன்டி. அப்போ நான் அழகா இல்லையா? அது நீ அழகா, நீங்கள் இங்கே போங்க அப்படின்னு அவனை அடிக்கிறீங்க. ஸோ அப்படியே சிரிச்சுட்டே உங்களை பிடிச்சிட்டு அது தனியாக வேறு சொல்லணுமாடி? அப்போ அழகாக தானே இருக்கேன், அழகா இல்லைன்னு. நீங்கள் ரொம்ப மோசம் போங்க. செக்கி நம்ம பையனுக்கு பொண்ணுக்கு போடா, அவனுக்கு இந்த மூளை உங்களுக்கு இருக்க மாதிரி அதே மாதிரியே இருக்கும் தானே. அப்புறம் இந்த நோஸில் இருக்க மூளை, அப்புறம் துதும் இந்த கண்ணு அப்படியே இருக்கும் தானே. என் பொண்ணுக்கு இருக்கும்டி எல்லாமே. நீங்கள் ஏன் பொண்ணே பிடிச்சிட்டு வளரீங்க? பையன் வேணும் எனக்கு. பையனா? நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாண்டி. அப்படின்னு உங்களை பார்த்து விங்க் பண்ணுறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டான்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும். ஏன் என்ன மாதிரியா? என்ன மாதிரி ஒரு கேர்ள் பேபி நீங்கள் அப்படி க்யூட்டாக பார்த்துப்பீங்க. அந்த பொண்ணு என்ன மாதிரி க்யூட்டாக இருப்பா தானே? ஏய், என் பொண்ணு நீ உன்னை கூட கம்பேர் பண்ணுறேன், உன் கூட கம்பேர் பண்ணுறியாடி? என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருப்பா, வேறு யாரை மாதிரி இருப்பா? பேசுறத பாரு. என்ன மாதிரி இருப்பாடி. ஆனால் செக்கே நீங்கள் பொண்ணாக இருந்தால் கேவலமாக இருப்பீங்க செக்கே அப்படின்னு நீங்கள் பாட்டு சொல்லிடுங்க. அவங்களே முறைச்சி பார்க்குறான், நீங்கள் அதை கவனிக்கல. ஸோ நீங்கள் ஒன்று திரும்பி பார்க்கும்போது முறைக்கிறான். இல்லை செக்கே, நீங்கள் பாய்ஸாக அப்படி மாதிரி மேலேயா இருக்கீங்களா? அதான் அப்படி சொல்லிட்டேன். முறைக்காதீங்க ஜெக்கே, அது எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது. அப்படியா? ஈக்குவல் ரைட்ஸா? அப்படின்னு அவங்க கிட்ட வரான். கிஸ் பண்ணுற மாதிரி அவங்க மூக்கு போட்டு நல்லா கடிச்சிடுறான். ஜொங்குக்கு வலிக்குது. அப்படியே சிரிச்சுட்டு அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். இரு கரைகளை உடைத்திடவே பெருகிடுமா கடல் அலையே, இரு இரு உயிர் தத்தளிக்கையில் வழி சொல்லுமா கலங்கரையே, உனதலைகள் என்னை அடிக்க கரை சேர்வதும் கனாவில் நிகழ்ந்திட